இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு யூடியூப் இன்ட்ரோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ட்ரோவில் வந்து உங்கள் நேம் இல்லை உங்கள் சேனல், ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சூப்பராக வரணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுது. ஏன்னா இன்ட்ரோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய டிசைன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஓனாக ஒரு டிசைன் கிரியேட் பண்ணீங்கன்னா அதில் கிரியேட்டிவிட்டி தனியாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஸோ உங்களுடைய கிரியேஷன் வந்து தெளிவாக தெரியும். இது யூடியூப்க்கு மட்டும் பண்ணுறது கிடையாது, இது நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பர்த்டே விஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மேரேஜ் விஷ் பண்ணுறது, ஸோ ஆனிவர்சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இமேஜில் அட்டாச் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வீடியோவாக சென்ட் பண்ணீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேன்வாவுடைய பேசிக் தெரிஞ்சுது அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். அது ஏற்கனவே வந்து எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். எப்படி கேன்வா ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து பேசிக் டிசைன் பண்ணுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அதை பார்த்து நல்லா கற்றுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து மொபைல் வீடியோ பண்ணுறீங்களா இல்லை அப்படி யூடியூப்க்கு வீடியோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. 1080 by 1080 அந்த மாதிரி இருக்கும். அந்த சைஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் யூடியூப் வீடியோவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லை மொபைலில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் மொபைலில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வீடியோ இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. இதில் வந்து நான் மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இதான் வந்து மியூசிக் ஆட் பண்ண ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இப்போ எப்படி இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கங்க. அந்த மியூசிக்கை வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பிளாங்க் பேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த எல்லோ சூஸ் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்னை விட சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய நேமை வந்து ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் போங்க. அதில் போயிட்டு நான் ஜாஃபர் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் பண்ணிங்க ஃப்ரீ டோக்கா அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிங்க. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காப்பி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ ஹாலோ கொடுத்தாச்சு. இந்த ஹாலோ கொடுத்துட்டு இந்த ஹாலோவோட கலர் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் என்ன வச்சிருக்கீங்களோ அந்த கலர் தான் இந்த இது ஹாலோ கலர் இருக்கும். இது வந்து பிளாக். ஓகே, அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே வச்சிருக்கிற மாதிரி பிங்க், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு டார்க் கலர், கொஞ்சம் பிரைட்டான கலர் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ பிரைட் அப்படின்னா ரெட்டு, மெரூனு, இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதை நீ கலர் சூஸ் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதை வந்து கண்டிப்பாக இந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லோ சேம் கலரில் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து ஹைட் ஆகும் நமக்கு. ஹைட் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து இதில் பிளேஸ் பண்ணிடுறேன். நல்லா பாருங்கள், அப்படியே கரெக்டாக இதை நான் மேட்ச் பண்ணி பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சென்டர் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிளாக் இங்க், பிளாக்கு கலரு நிறைய விஷயம் இருக்குது. சரியா, பிளாக் மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வீடியோ அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கலர்ஸ் இருக்குது, அதே மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது, ரெட்டு, எல்லோ, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ இந்த பிளாக் கலர் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டோடு வருது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பிஜி ரிமூவர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் போயிடும். நமக்கு வந்து அந்த பிளாக் உடைய இது மட்டும் வரும். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்துடுது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல இல்லையா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெட்டர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம நேமு, ஃபஸ்ட் நேமு, இது வந்து ஹாலோ நேமு, அதுக்கப்புறம் இந்த நம்ம அந்த வீடியோ இதை வந்து இன் பிட்வீனில் வச்சுருங்க. சரியா, ஸோ உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா வச்சுட்டு இதை வந்து சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஆடியோவை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நமக்கு வந்து அந்த வியூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பேக்ரவுண்டில் கூட அனுப்பிடலாம். சின்னது பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து நமக்கு கார்னர் டிசைன் டைப் பண்ணிங்கன்னா
இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து கிராஃபிக்ஸில் போங்க. கிராஃபிக்ஸில் போயிட்டு எது சூட்டபுளாக இருக்கோ இந்த கலருக்கு, ஸோ நீ அதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஓகே இதே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை மறுபடியும் வந்து டூப்ளிகேட் பண்ணுறீங்க, இல்லை அப்படி இல்லை இதுவே கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த பொசிஷன் இதை வந்து திருப்பணும். அதுக்கு வந்து இந்த ஃப்ளிப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து திருப்பி பொசிஷனில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பொசிஷனில் வச்சாச்சு. இப்போ எகெயின் வந்து இதை வந்து காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ளிப் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 கார்னரில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீ என்ன வேணால் டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நீ ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். இதில் நீங்கள் நிறைய விஷயம் யோசிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே ஒரு டாட் விழுகணும் இல்லையா? ஸோ பிளாக் டாட். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கலர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாட்டை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து கிராஃபிக்ஸில் போகிறோம். சரி, ஏதோ ஒரு பிளாக் டாட், சரியா? ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. ஸோ இது டபுள் டாட் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு சிங்கிள் தான் தேவை. ஸோ இது வந்து சூஸ் பண்ணிவிட்டு இது மேலே வச்சுருங்க. ஓகே, இப்போ மேலே வச்சாச்சு. இப்போ டாட் வந்து ரெடியாக இருக்குது நமக்கு. இப்போ டாட் வந்து ட்ராப் ஆகணும். ட்ராப் ஆகிட்டு கரெக்டாக இது ப்ளே ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு தேனி மாதிரி. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஸோ இது ஸ்பீடு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீடு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள். அந்த பால் விழுகிறதுக்குள்ளே இதாகிடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. ஸோ அது மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பால் கரெக்டாக விழுகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளே ஆகுது. இப்போ நம்ம வந்து ஸோ வீடியோவுடைய இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ பால் விழுகும். ஸோ பால் விழுந்துட்டு அந்த பிளாக் கலர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும். இல்லை எனக்கு வந்து கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு பிளாக் மாதிரியே வந்து கலர்ஃபுல் ஸ்பிளாஷ். ஓகே, ஏன்னா அது வந்து ஸ்பிளாஷ் மாதிரி தானே வருது. ஸோ அதனால் கலர்ஃபுல் ஸ்பிளாஷ் கொடுத்துட்டு இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா ஸ்மோக் எஃபெக்ட் போட்டிங்கன்னா கூட கரெக்டாக வரும். ஸ்மோக் எஃபெக்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணுறதை பொறுத்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும், இப்போ எந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை வந்து இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ சைட்லேருந்து கலர் வருது. ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸோ எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிங்க. எது வந்தால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வரணுமோ ஸோ அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிங்க. ஸோ இதை வந்து நம்ம பொசிஷனில் மாற்றணும். ஸோ பொசிஷனில் போயிட்டு இந்த கலர் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலர் என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்கு சென்டரில் வச்சிடணும். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அது கலர் பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. அப்படியே கலர் வர வர உங்களுடைய லெட்டர்ஸ் வந்து அப்படியே வந்து விசிபிளாக தெரியும். இது எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணுறதை பொறுத்தா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் சைட் டிசைன், கார்னர் டிசைனு, ஸோ எல்லா டிசைனையும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இன்ட்ரோ சவுண்ட் ஆட் பண்ணணும். ஸோ இன்ட்ரோ சவுண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆடியோஸ் வரும். இப்போ நிறைய ஃப்ரீ ஆடியோஸ் எல்லாம் இருக்குது. சரியா? இப்போ எந்த ஃப்ரீ ஆடியோஸ் வருதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல இது வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இது ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். இந்த பால் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலரு சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. கேன்வாவில் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்குங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த கேன்வாவில் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ், வேறு ஏதாவது எனக்கு இது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.